ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 40 crores மேலே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. துணிவு படத்துக்கு அப்புறம் ரொம்ப லாங் டேஸில் ரிலீஸ் ஆகிற இந்த விடாமுயற்சி படத்துக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸுமே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய இடங்களில் இந்த படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட புக்கிங் அப்பவே பார்த்தீங்கன்னா சர்வரே கிராஸ் ஆகிற அளவுக்கு வேற லெவலில் இந்த படத்தோட புக்கிங் நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்பீடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வேற லெவல் பண்ணியிருக்காரு நம்ம மகிழ் திருமேனி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அனிருத் சார் வேற லெவலில் சம்பவமே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரசிகர்களுமே சொல்லிட்டு வராங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதே பார்த்தோம், இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் லெவலில் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் படத்துல இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே சுவாரஸ்யமா பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ் திருமேனி சார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஃபைனலி இந்த விடாமுயற்சி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பார்த்து அஜித் சார் ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸுமே கொடுத்துட்டு வராங்க. ஓகே, நீங்கள் இந்த விடாமுயற்சி படம் பார்த்தாச்சா? உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்துருச்சுக்க நம்ம ஏகே சினிமா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.